நான் இந்தி எதிர்ப்பாளர் தான். ஆனா மும்மொழி கொள்கையில இந்தி இருந்துச்சு. அதை மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஒன்றுன்னு ஆக்குனதே நல்ல மாற்றம். நான் சொல்றேன், அவருக்கு ஒரு இந்திய மொழி 2 படிக்கணும், பிரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மன் படிக்கிறான், நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டானாங்கிறது அவருடைய கருத்து. அதனால உங்களுடைய தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறார். வேறொரு மொழியையும் கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது. இது சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வி திட்டம். கணினி, நூலகம், பசுமை கட்டிடங்கள், எல்லா வசதியும். சிபிஎஸ்இல 1 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம். இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும். நாம அசாமியையும் ஒரியாவையும் தேர்ந்தெடுக்க போகின்றோம், நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம். அவனிடம் தமிழை தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பட்டும், நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம். மலையாளம் கற்றுக் கொடுக்கிறேன், கன்னடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று திராவிட இன உணர்வை வளருங்கள். சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வித்தரம் உடைய பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது. இது நல்ல திட்டம்.